கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் மூவிஸ் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. இந்த நிலையில தான் இந்த வார வெள்ளிக்கிழமை ஒரு மாபெரும் எதிர்பார்ப்போட ராயன் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிச்சிருக்கு. அதுவும் தனுஷோட 50வது படமாக இருக்குது இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரே இயக்கி அவரே நடிச்சனால ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெரிய ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா இசை பாடலில் பட்டையை கிளப்பியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக அடங்காத அசுரனாக வரும். தனுஷ் நிச்சயம் வசூல் வேட்டையை நடத்துவாரா என எதிர்பார்ப்போட எல்லாரும் இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆக போகிற ஆப்ரேஷன் ராவன் வர்ற 26ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடியோட நிலவரத்துப்படி 5 படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு, கயல் சந்திரன், வாணி போஜன் நடிப்பில் உருவாகி இருக்க சட்னி சாம்பார் படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வர்ற 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வாலோட நடிப்பில் கடந்த 2022 வருஷத்தில் வெளியான கிராண்ட்மா வர்ற 23ஆம் தேதி ஆகா தமிழ் தளத்தில் ரிலீஸ் ஆக இருக்கு. பையாஜி என்ற ஹிந்தி படம் G5 தளத்தில் ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் நடிப்பில் வெளியான கால் ஆகா தமிழ் தளத்தில் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கப்புறம் திகில் கலந்த ஹிந்தி படமான பிளட்டி இஸ்க் வரும் 26ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தளத்தில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுனால ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. எல்லாத்தையோட ரொம்ப எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ராயன் படத்தில் தனுஷோட ரோல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மாஸ்க் கட்டியிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்பவே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.